திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் தேர்தல் நடைபெறும் நிலையில் இருந்த பவதாரணியின் கையெழுத்தை போட்டு லட்சக்கணக்கில் பண மோசடி நடந்திருப்பதாக கங்கை அமரன் இசையமைப்பாளர் தீனா மீது பல குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். இந்த பகிர் குற்றச்சாட்டு இசையமைப்பாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் தேர்தல் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெறுவதாக இருந்தது. இந்த தேர்தலில் இதுவரை வாக்குரிமை இல்லாத அசோசியேட் உறுப்பினர்களும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதைத் தொடர்ந்து திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் தேர்தலுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ததோடு தேர்தலுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை ரத்து செய்தது. திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் தேர்தல் பிப்ரவரி 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் அலுவலக கட்டிடத்தில் தேர்தல் நடைபெற இருப்பதாக சங்கத்தின் தலைவர் தீனா அறிவித்துள்ளார். இந்த தேர்தலில் 3வது முறையாக இசையமைப்பாளர் தீனா தலைவர் பதவிக்கு போட்டியிட்டுள்ளார். இது குறித்து சென்னை வடபழனியில் உள்ள திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்க அலுவலகத்தில் இசையமைப்பாளர் கங்கை அமரன் செய்தியாளர்களிடம் பேசினார். திரைப்பட உலகில் தொழிலாளர்களுக்காக துவங்கிய முதல் சங்கம் இதுதான். இதற்கு பிறகுதான் மற்ற யூனியன்கள் எல்லாம். அந்த காலத்தில் தின சம்பளம் கிடையாது. அவர்கள் போராடி வாங்கி தந்தனர். அவர்கள் கருணையால் நாங்கள் நன்றாக இருக்கிறோம். இளையராஜா வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டிய இடம் இது. எங்கள் வீட்டில் நடந்த துக்க செய்தி உங்களுக்கு தெரியும். அதனால் அவர் சார்பாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வதில் பெருமைப்பட்டு கொள்கிறேன். இந்த யூனியனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருப்பதால் தான் அத்தனை பேரும் எங்களுடன் இருக்கிறார்கள். இந்த யூனியன் தொடங்கப்பட்ட போது ஆரம்பிக்கப்பட்ட ரூல் படி ஒருவருக்கு 2 வருட பதவி, 2 வருடம் நீடித்து கொள்ளலாம். இந்த சங்கத்தில் தொடர்ந்து ஆண்டவர்கள் யாரும் இல்லை. மேலும் இந்த யூனியனில் நடக்கக்கூடாத பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. கொரோனா காலத்தில் பணம் கோரி பலர் கையெழுத்து போட்டதாக சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. இதில் இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட பணம் எடுத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 80 லட்சத்திற்கும் மேல் பணத்தை சுருட்டியுள்ளனர். அது தெரிந்துவிடும் என்பதால் அதை சரி செய்ய மறுபடியும் தலைவராக நினைக்கிறார் தீனா. நாங்கள் எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்பதாக இல்லை. திரைப்பட உலகின் இசைக்கு இளையராஜா தான் முக்கியமான ஆளாக இருக்கிறார். தீனா, நீ பண்ணுறது சரியில்லை. ஒருவர் 4 வருடம்தான் என சொல்லியும் அவர் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்கன்னு யாராவது சொல்வாங்களா? இளையராஜா தூக்கி எறிந்து பேசிய ஆள் எங்களுக்கு தேவையில்லை. எங்களை வளர்த்து விட்டவர், நம் அறிவை வளர்த்தவர் இளையராஜா. அவர் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்பது போல் தீனா இருக்கிறார். இதை பற்றி நான் அண்ணாமலையிடம் சொன்னேன். இப்போது அவர் பிஜேபியில் இருக்கிறார். மேலே மோடி, கீழே இவரா? அப்பொழுது மோடிக்கு பிறகு இவர்தானா? அந்த மாதிரி திமிர் தெனாவட்டில் இருக்கும் ஆட்கள் நமக்கு வேண்டாம் என்று கங்கை அமரன் அந்த பேட்டியில் பேசியுள்ளார்.